Hi friends, welcome to GER Learning YouTube channel. நான் உங்கள் முத்து. எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனலில் ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஆட்டோகேட் 2007 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்த கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட் 2007 எப்படி இருக்கோ அதுதான் பார்த்தோம். இனி நம்ம 2019 சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இனிமேல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் ஈஸியாக ஆட்டோகேட் கற்றுக்கலாம். ஆட்டோகேட் 2019. ஸோ ஆட்டோகேட் 2019 பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ ஆட்டோகேட் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆட்டோடெஸ்க் அப்படிங்கிற கம்பெனி தான் அதை டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற அந்த இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். இப்போ நமக்கு 19க்கு நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய சிஸ்டம் என்னென்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஓஎஸ், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 இருக்கணும். ஸோ இந்த விண்டோஸ் 10 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸ், இதோட ஸ்பீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா டிரைவர்ஸ் எல்லாமே அப்டேட்டில் இருக்கும் விண்டோஸ் 10. பட் விண்டோஸ் 8, விண்டோஸ் 7 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சில டிரைவர்ஸ் மிஸ்ஸிங் ஆகும். ஸோ அதனால் நமக்கு ப்ராசஸிங் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதை டேலி பண்ணுறதுக்கு நீங்கள் விண்டோஸ் 10 போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 2.5. ஸோ 2.5 அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம தைரியமாக இந்த ஆட்டோகேட் 2019 சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம், ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். தென் இந்த சாஃப்ட்வேர் மெமரி பார்த்தீங்கன்னா 6 GB. ஸோ டோட்டல் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரோட டோட்டல் சைஸ் பார்த்தீங்கன்னா 6 GB. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான ஸ்பீடு ரேம் மெமரி பார்த்தீங்கன்னா ரேம் மெமரி 8 GB இருக்கணும். அந்த 8 GB இருந்தால் தான் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் ஸ்பீடாகவும் இருக்கும். சரிங்களா? இல்லை இது எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அடிக்கடி என்ன ஆகும்னா ஹேங் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த ரெக்யூர்மெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு விண்டோஸ் 10, செகண்டு ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 2.5, தேர்டு ரேம் மெமரி 8 GB, அப்புறம் இதோட சைஸ், சாஃப்ட்வேரோட சைஸ் 6 GB. ஸோ இதெல்லாம் இதோட ரெக்யூர்மெண்ட்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, ஹேங் ஆகாமல் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் ஆட்டோகேட் 2019 ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னே வரக்கூடிய விண்டோ. ஸோ இதில் நம்ம புது ஃபைல்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம்னா இதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா போதும் நியூ டிராயிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நியூ டிராயிங்ஸ் ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், இதில் நமக்கு இங்கே ஒரு லைனாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை தான் கிரிட் அப்படிமோ. ஓகேங்களா? இது எங்கே இருக்கும் அப்படின்னா கீழே இருக்கும், இந்த பார்த்தீங்கன்னா கிரிட். ஸோ இதை ஒன்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி லைன்லாம் வராது. ஸோ ஜஸ்ட் லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ஆட்டோகேட் 2019 அந்த ஃபர்ஸ்ட் விண்டோவில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது மேலே டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைலு, ஓப்பன், சேவ், ஓகேங்களா, சேவஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா குயிக் டூல் பார் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ எனக்கு குயிக்காக என்னென்ன ஆப்ஷன் வேணுமோ அதை நாம் அங்கே டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்களா, டவுன் கீழே மார்க். ஸோ இந்த ஆரோ மார்க் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த குயிக் டூல் பார் அப்படிங்கிற டூல் பார் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது இதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுல நமக்கு எது வேணுமோ அதை நீங்கள் டிக் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வரும். நம்ம ஈஸியாக அதை குயிக்காக ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைலு, எடிட்டு, வியூ, இன்சர்ட் இப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெனு பார். ஓகேங்களா? ஸோ இந்த மெனு பார் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது குயிக் டூல் பாரில் தான் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், ஹைடு மெனு பார் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மெனு பார் ஹைட் ஆகும். ஓகேங்களா? இல்லை எனக்கு ஷோ கொடுக்கணும் அப்படின்னா மறுபடியும் அதை கிளிக் பண்ணி
ஷோ மெனு பார் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபைல், எடிட், வியூ, இன்சர்ட், ஃபார்மேட், டூல்ஸு, ட்ரா, டைமென்ஷன், மாடிஃபியூ இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை தான் வந்து நம்ம இந்த டூல் பார் தான் வந்து மெனு பார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஹோம், இன்சர்ட் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் என்னன்னா ரிப்பன் பார். ஓகேங்களா. ஸோ இந்த ரிப்பன் பாரை நாம எப்படிலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ரிப்பன் டூல் பார்ல பாருங்க. இப்போ ஹோம்ல இருக்கு. இந்த ஹோம்ல பாத்தீங்கன்னா ட்ரா டூல் பார் கொடுத்துருக்காங்க, மாடிஃபை டூல் பார் கொடுத்துருக்காங்க, அனோட்டேஷன் கொடுத்துருக்காங்க, லேயர், பிளாக், ப்ராப்பர்ட்டிஸ், குரூப், யூட்டிலிட்டி, கிளிப்போர்டு, வியூ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ இப்போ எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா ட்ரா அப்படின்னா ட்ரால என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இங்கே காமிக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கமெண்ட்ஸ் மட்டும் தான் காமிக்குது. எனக்கு ஃபுல்லாக காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரா கிளிக் பண்ணீங்கன்னா அது கீழே இருக்க மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே காமிக்கும். ஓகேங்களா. சேம் இதே ப்ரொசீஜர் தான் வந்து மாடிஃபியூ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே ப்ரொசீஜர் தான். ஸோ இங்கே ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்களா, அந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே காமிச்சது போக வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத அங்கே காமிக்கும். ஓகேங்களா. ஸோ பாருங்க, இப்போ எனக்கு இது எல்லாமே வந்து பெருசாக தெரியுதா. ஸோ லைன், பாலிலைன், சர்க்கிள் இது எல்லாமே பெருசாக தெரியுதா. ஸோ இதை வந்து நம்ம ஒரு 4 ஷேஃபாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த லாஸ்ட் ஒரு கீழே மார்க் ஒரு ஆரோ மார்க் பட்டன் இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. இதில் சைக்கிள் த்ரோட் ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா நம்ம கொடுக்கும்போது அந்த 4 ஆப்ஷன்ஸையும் வந்து மாற்றி 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 பண்ண முடியும். இல்லை பர்டிகுலராக நீங்கள் இதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஷனை டிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த 2 ஆப்ஷன் மட்டும்தான் வந்து மாறி மாறி வரும். கரண்ட்டாக என்ன இருக்குது ப்ளஸ் நீங்கள் என்ன மாற்ற போகிறீங்க அந்த 2 ஆப்ஷன் தான் வந்து மாறி மாறி வரும். ஓகேங்களா. ஸோ இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மேலே ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக, ஒவ்வொரு மோடா. ஓகேங்களா. ஸோ பாருங்க சைக்கிள் த்ரூ அவுட் ஆல் அப்படின்னு இருக்கு. ஸோ டோட்டலாக எல்லாமே சேர்த்து தான் இருக்குது. ஸோ இதில் நான் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா பாருங்க எனக்கு அந்த ட்ரா, மாடிஃபியூ அது என்ன டூல் பாரோ அந்த டூல் பார் நேம் மட்டும் வந்துருக்குதுங்களா. பாருங்க. ஓகேங்களா. ஸோ நேமும் வந்திருக்கு, அதே நேரத்தில் ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்பிளும் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதே நான் இன்னொரு டைம் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு அந்த நேம் மட்டும்தான் இருக்கும், அந்த சிம்பிள்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு ரிப்பன் பாரே இல்லாமல் ஹைட் ஆயிடும். ஓகேங்களா. இன்னொரு டைம் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ரிப்பன் பார் ஓப்பன் ஆயிரும். நமக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரிப்பன் பார். ஓகேங்களா. ஸோ கீழே பாருங்க கமாண்ட் லைன். ஸோ கீழே நம்ம டைப் பண்ணுறோம்ல, இந்த டைப் பண்ணுற கமாண்ட் என்ன, இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற ஆப்ஷன் ஒரு கமெண்ட்ஸில் இருக்கும், ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் லைன் ஆப்ஜெக்டோ இல்லை பால்லைனோ ஏதோ ஒரு கமாண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்னென்ன கேட்குறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து கீழே இந்த கமாண்டில் தான் தெரியும். ஸோ இந்த கமாண்ட் உங்களுக்கு இல்லை அப்படின்னா, ஓகேங்களா, இந்த கமாண்ட் லைன் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் இதை டூல்ஸில் கமாண்ட் லைன் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த கமாண்ட் லைனை கிளிக் பண்ணால் போதும் வந்துடும். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே ஃபங்க்ஷன் கீழே 9 இருக்கு பார்த்தீங்களா, அந்த 9 நம்பர் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கமாண்ட் லைன் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடல் அண்ட் லேஅவுட். ஸோ இப்போ இந்த வியூ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா மாடல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா. அது மாடல் அப்படிங்கிறது நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்பேஸ். ஸோ அந்த ஒர்க் பண்ணுற ஏரியாவில் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லேஅவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிண்டிங் ஆப்ஷனில் ஒரு பேப்பரில் பிரிண்ட் கொடுத்தா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு பேர் தான் வந்து மாடல். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ். இப்போ நமக்கு இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்மளோட கர்சர். ஸோ இந்த கர்சர் என்ன எக்ஸ் வேல்யூல, ஒய் வேல்யூல, இசட் வேல்யூல இருக்கு அப்படிங்கிறத இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே பண்ணிட்டே வரும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து கோஆர்டினேட்ஸ்.
ஸோ இது வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் மோட். ஸோ டிராஃப்டிங் மோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிரிட்டு, ஸ்னாப்பு, ஓகேங்களா, ஆர்த்தோ, இந்த மாதிரி ஏகப்பட்டன இருக்குது. ஓகேங்களா, லைன் வெயிட்டு, டைனமிக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாமே தான் வந்து டிராஃப்டிங் மோட். ஓகேங்களா. ஸோ இந்த டிராஃப்டிங் மோட்ல பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்டன இருக்குது. ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா, கிளியர் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு வேணும் வேண்டாம் அப்படிங்கிற கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கஸ்டமைசேஷன். ஸோ அந்த கஸ்டமைசேஷனில் எதெல்லாம் டிக் பண்ணியிருக்கோ அது எல்லாமே வந்து இங்கே விசிபிள் ஆகும், எதெல்லாம் டிக் பண்ணலையோ அது விசிபிள் ஆகாது. இப்போ பாருங்க, இந்த கோஆர்டினேட்ஸ் சொன்னா, இந்த கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது இங்கே விசிபிளாக இருக்குது. ஸோ அந்த டிக் நான் ஜஸ்ட் ஒன் டைம் அந்த கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறதுல லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அது ஆஃப் ஆகிடும். ஒன்ஸ் லெஃப்ட் கிளிக் பண்ணனா ஆன் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸையும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் நான் கிளியர் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஓகேங்களா, இப்போ கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கேன். இந்த கிளியர் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த கிளியர் ஸ்க்ரீன் அப்படின்னு ஜஸ்ட் ஒன் டைம் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோட விண்டோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கிற டூல் பார்ஸ் எல்லாமே வந்து போய் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அந்த டூல் பார்ஸ் எல்லாமே வந்து ரிட்டர்ன் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மறுபடியும் அந்த கிளியர் ஸ்கின் அப்படிங்கிறத ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டூல் பார்ஸ் எல்லாமே வந்து விசிபிள் ஆகும். சரிங்களா. ஸோ இதில் நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இதை பற்றின ஒவ்வொரு கமெண்ட்ஸாக வந்து ஒவ்வொரு டூல் பாராக வந்து நம்ம வரப்போகிற கிளாஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசிஎஸ். யூசிஎஸ் இது ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா. யூசிஎஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட வியூவை பார்க்குறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2Dயை பொறுத்த வரைக்கும் 2 டைமென்ஷனல் வியூவாகவும் 3Dயை பொறுத்த வரைக்கும் 3 டைமென்ஷனல் வியூவாகவும் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இப்போ 2Dயில் இருக்கிறதுனால நமக்கு எந்த வியூ வேணும் அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாருங்க, மேலே என்னு இருக்கா இது வந்து நார்த், ரைட் சைடில் ஈன்னு இருக்கா இது ஈஸ்ட், ஸோ கீழே இருக்கிறது சவுத்து, லெஃப்டில் இருக்கிறது வெஸ்ட். ஓகேங்களா. ஸோ இந்த டைரக்ஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் நீங்கள் இதுலேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டைரக்ஷன் மாறிக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்க, எக்ஸ் அப்படிங்கிறது ஈஸ்டிங்கில் இருக்குது, அதாவது ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்குது. ஒய்ங்கிறது பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனில் இருக்குது. ஸோ நான் இப்போ அதை சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணும்போது பாருங்கள், என்னோட வியூக்கு அப் அண்ட் டவுன் எக்ஸ் வந்துருச்சு. ஓகேங்களா. லெஃப்ட் டு ரைட்டு ஒய் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூசிஎஸோட டைரக்ஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வியூ. ஸோ வியூ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த மாதிரி வியூலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதில் பாருங்க, நமக்கு இதில் காமிக்கிறது டாப் வியூ. ஓகேங்களா. ஸோ நமக்கு என்ன வியூ வேணுமோ, இப்போ நம்ம கரண்ட்டாக 2Dயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப் வியூலேருந்து பார்த்தா எப்படி தெரியுமோ அதுதான் வந்து ட்ராப் பண்ணுவோம். ஸோ அதனால நான் இங்கே டாப் வியூ வச்சிருக்கேன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு AutoCAD 2019 ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் AutoCAD கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷோ மோர் அப்படின்னு இருக்கும். ஷோ மோரை கிளிக் பண்ணிட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் அப்படின்னு இருக்கும். ஸோ ஜாயினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா
நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் ஆயிரும். பார்த்து அந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது என்ன டவுட் இருந்துச்சோ அந்த டவுட்டை நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜாவோ இல்லை ஆடியோ மெசேஜாவோ ரெக்கார்ட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஒரு சொல்யூஷனை உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு கமெண்ட்ஸில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை